வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜர்தோசி ஃப்ளார் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் 4 mm சைஸில் ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் காப்பர் சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த A1 மம்தா காப்பர் ஜெரி வச்சு சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த ஃப்ளார் ஜர்தோசியை வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கண்டினியூஸ் மெத்தடில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு 2 பீட்ஸ் மட்டும்தான் சுகர் பீட் எடுத்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நீடில் சுகர் பீட் லோட் பண்ணுறது அதிகமாக எடுத்துக்கிடலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்லி 2 பீட்ஸ் மட்டும்தான் நீடிலிருந்து அந்த த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஆரி எம்ப்ராய்டரியில் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது கவுண்டிங்ஸ் 2 பீட்ஸ் மட்டும் சுகர் பீட்ஸ் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா பீட் ஷேக் ஆகாமல் நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஸ்டிச் ஆகிக்கிறோம். பீடோடைய கவுண்டிங் 3 or 4 பீட்ஸ் அட் த டைம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோ எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒன்லி 2 பீட்ஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஸ்டோனை சுற்றி பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமா இதை சுற்றி ஜர்தோசி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு காப்பர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசி நேம் நக்ஷி. காப்பர் கலரில் இந்த ஜர்தோசியை எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியில் காப்பர் ஜரி மட்டும்தான் இருக்குது. ஸோ காப்பர்லேயே தான் கஸ்டமர் இதனுடைய ஒர்க் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தனால காப்பர் ஜர்தோசி, காப்பர் பீட்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை இப்போ எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்னம்னா ஒரு ஃப்ளார் பெட்டலுக்கு ஏற்றாப்புல ஒரு சைஸில் நான் ஆல்ரெடி ஒரு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். அந்த சைஸுக்கு ஏற்றாப்புலையே அதர் ஜர்தோசியும் ஃப்ளார் பெட்டல்ஸுக்கு நமக்கு நிறையா வேணும்ல. ஸோ நான் அந்த சைஸுக்கு ஏற்றாப்புலையே நிறையா கட் பண்ணிக்கிட போகிறேன். அதை கட் பண்ணுறது அந்த ஒரு ஜர்தோசியோடைய சைஸை வச்சே நம்ம அதர் ஜர்தோசியும் சைஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் அட் த டைம். ஸோ நம்ம கெஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கிடலாம். ஒரு சைஸ் மட்டும் நமக்கு எந்த சைஸில் நமக்கு அந்த ஃப்ளாருடைய பெட்டல் ஷேப் வேணுங்கிற அளவு எவ்வளோ வேணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கிடணும். பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பெரிய பெட்டல் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு பெட்டல் ஷேப் தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். ஜர்தோசி, சுகர் பீட் அண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே காப்பர் கலர்லேயே தான் இதனுடைய ஒர்க் இருக்க போகுது. நவ் ஜர்தோசி ஃப்ளார் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரியான ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறது காப்பர் ஜரி த்ரெட். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீடிலில் இந்த மாதிரியான A1 மம்தா பிராண்டில் இருக்கிற இந்த காப்பர் ஜரியவே ஹேண்ட் நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு 1 த்ரெட் மட்டும்தான் இப்போ என்ன செஞ்சுக்கணும், நாட் போட்டுக்கிடணும். டபுளாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 எண்டில் மட்டும் நாட் போட்டுக்கிடணும். அண்ட் இப்போ அந்த பீடுக்கு க்ளோஸ்டாகவே இந்த நீடில் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜர்தோசி 1 ஜர்தோசியை நீடில் ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க, இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டோடைய எண்டு வரைக்கும் ஜர்தோசியை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே நீடில் மறுபடியும் கிளாத்தில் பேக் சைடில் கரெக்டாக இந்த மாதிரி எடுங்க. இப்படி எடுக்கும்போது இந்த ஜர்தோசி ஒரு லூப் மாதிரி நமக்கு இப்போ ஸ்டிச் ஆகுது. அண்ட் இதனுடைய ஆப்போசிட் பக்கம் அனதர் டைமும் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஜர்தோசிக்கு இன் பிட்வீன் என்ன பண்ணிடணும், அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெட்டல் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது நமக்கு தூக்காமல் கிளாத்தோட ஸ்டிச் ஆகிக்கிடும் இந்த மாதிரி. அண்ட் இன் பிட்வீன் அந்த லூப் பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்பில் அந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு இன் பிட்வீன் எடுத்துட்டு 2 சுகர் பீட் அண்ட் 1 சீக்வன்ஸ் இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு அந்த பெட்டல் ஷேப்பில் இன்சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த பெட்டலுக்குள்ளே இந்த மாதிரி 2 பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸும் நமக்கு ஸ்டிச் ஆகிக்கிடும். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் வியூவில்
கிளியராக காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஜர்தோசி ஃப்ளவர் எம்ப்ராய்டரி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.